அம்மா எங்களை அரசு தேர்வுக்காக மதுரையில் உள்ள ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பினார். வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் வகுப்பு. ஆனாலும் நாங்கள் பெரிய கனவுகளோடு படித்தோம். அப்போது பரீட்சை ஏதும் அரசு நடத்தாததால் நாங்கள் அதற்கு பிறகு ஒரு தனியார் பள்ளியில் வேலைக்குச் சேர்ந்தோம். அப்போது அக்காவுக்கு திருமணமானது. வீட்டில் நான், அம்மா மட்டும். அந்த நேரத்தில்தான் நான் கல்லூரி படிக்கும்போது என்னை காதலிப்பதாக சொன்னவர் ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் அனுப்பினார். நான் உன்னை காதலித்தேன், என்னை நினைவு இருக்கிறதா என்றார் அவர். நானும் ஆமாம் என்றேன். நாங்கள் சாதாரணமாகவே பேசினோம். ஆனால் பேச பேச அவரை எனக்கு பிடித்தது. 6 மாதங்கள். அவரின் அன்பான வார்த்தைகள் என் தினசரி சிரிப்பின் காரணமானது. ஆனால் வீட்டில் எனக்காக வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள். நான் அவரிடம் சொன்னேன். அவர் தன் அம்மாவுடன் வந்து பெண் கேட்க வருவதாக சொன்னார். ஒரு நாள் வந்து பொண்ணும் கேட்டார். ஆனால் வேறு ஜாதி, இந்த கல்யாணம் வேண்டாம் என்ற அம்மா சொல்லிய அந்த ஒரு வார்த்தை என் மனசை உடைத்தது. அவர்கள் திரும்பி போனார்கள். அவரையும் மிரட்டிலார் எனது மாமா. சில நாட்கள் எனது கைபேசி கூட என் கையில் இல்லை. ஆனால் அவரின் அன்பான பேச்சுகள் மட்டும் என் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவரை மறக்கடிக்க செய்வதற்காக அம்மா என்னை கேரளாவில் உள்ள ஒரு கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள். கோவில் மணி ஒலி என் மனதில் ஒரு கேள்வி மட்டும். காதல் தவறா? அம்மா கால் வலிக்குதே என்று உட்கார்ந்தார்கள். நான் கோவில் சுற்றி சாமியை மட்டும்தான் கும்பிட்டேன். ஆனால் என் அம்மா, நீ அவனோட பேசத்தானே சென்றாய், உன்னை காணவில்லை என்று சந்தேகமா கேட்டார்கள். நம்பிக்கை இல்லாத இடத்தில் இருக்க அசிங்கமா இருந்தது. அவர் எனக்காக வருவார் என்ற நம்பிக்கையில் இருந்தேன்.